அனைவருக்கும் வணக்கம். நேற்று செப்டம்பர் 4ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தோம். வணக்கம் டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது GR2 பயோ எனர்ஜி லிமிடெட் 398 ரூபா கன்பேஸு 10 பைசா டிவெண்ட் தராங்க. ஒரு பேருக்கான டிவெண்ட் தான். இதுக்கான ரெக்கார்டு வந்து 9 செப்டம்பராக இருக்கலாம்னு சுற்றி வளர்ச்சி சொல்லியிருக்காங்க. டவுட்டாக இருக்குது. செக்டர் வந்து கொமாட்டி கெமிக்கல்ஸ். கமர்ஷியல் சின் பேக்ஸ் லிமிடெட் 152 ரூபா கன்பேஸு 40 பைசா டிவெண்ட் தராங்க. டிவெண்டில் ஒரு 4% குறைவு தான். ரெக்கார்டு வந்து 22 செப்டம்பர். செக்டர் வந்து பேக்கேஜிங். வசுந்தரா ரசாயன்ஸ் லிமிடெட் 174 ரூபா கன்பேஸு 2 ரூபா டிவெண்ட் தராங்க. டிவெண்டில் 1.25% கொஞ்சம் குறைவு. ரெக்கார்டு வந்து 19 செப்டம்பர். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். ரோலக்ஸ் ரிங்ஸ் லிமிடெட் 1389 ரூபா கன்பேஸு 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாங்க அனௌன்ஸ் பண்ணுவோன்னு. அதுமாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா இருக்க ஃபேஸ் வழியாக 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்குங்க. ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லக்ஷ்மி கோல்டு ஆர்னா ஹவுஸ் லிமிடெட் 755 ரூபா கன்பேஸு 7:5 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஷேர் வச்சுருந்தா 7 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 14 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ 10 ஷேர் 14 ஷேர் போனஸ் 24 ஷேராக மாறும். ரெக்கார்டு வந்து 10 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்குங்க. ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அதுதான் தெரியாமல் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்காதீங்க. ஆக்சிஸ் கேடைஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1375 ரூபா கன்பேஸு. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. $1 $1 மில்லியன் ஆர்டர் கொடுத்தது. ஐபிஎஸ் ஸ்கேலர் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க. பேர் மென்ஷன் பண்ணல. யூனிவாஸ்தோ இந்தியா லிமிடெட் 257 ரூபா கன்பேஸு 22,89,00,000 ஆர்டர் கொடுத்தது. சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நாக்பூர். இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர் லிமிடெட் 1789 ரூபா கன்பேஸு 78,39,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது. அவதா கிளீன் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். எஸ்ஓ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1865 ரூபா கன்பேஸு 150 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது. குளோபல் மல்டிநேஷனல் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் கன்பேஸ் 26 13,73,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது. கேபிட்டல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் செக்ஷன்லேருந்து கிடச்சிருக்கு. ருத்ர அபிஷேக் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 159 ரூபா கன்பேஸு 1,60,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது. ஒரு கிளைண்ட் இல்லை, ஒரு 3 கிளைண்ட் சேர்ந்து கொடுத்த ஆர்டர் தான் மதிப்பு 1,60,00,000. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 151 ரூபா கன்பேஸு 134,21,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்து மகாராஷ்டிரா ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்த நண்பர் கேட்டிருந்தாங்க இந்த சர்வீஷர் ஃபுட்ஸை பற்றி, ரைட் இஷ்யூ பற்றி சொல்லுங்கன்னு. 7 ரூபா 90 பைசாவில் டீ ரேட் இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போன கதை. ரைட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபாய்க்கு தரான்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே. ரைட் இஷ்யூ ஒரு ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போ 12:47. அது இங்கே 47 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷேர் வந்து 6 ஷேர் வந்து கிரெடிட் ஆகும். ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி முடிஞ்சது. 22 ஆகஸ்ட் தான் ரெக்கார்டு. ஸோ அந்த ஸ்டாக்கில் எல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களா அவங்களுக்கு வந்து 6 ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகும். இஷ்யூ ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்குது. அதுமாரி க்ளோஸ் ஆகுது பார்த்திங்கன்னா 16 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த 16 செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணணும். பேங்க்கில் போய் அப்ளை பண்ணணும். இல்லை ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா லாஸ்ட் டேட் வந்து ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி. செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் அந்த 6 ஷேரை விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ ரைட் இஷ்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நண்பர் கேட்டதுக்கு அந்த பதில். அதுமாதிரி இந்த GHV இன்ஃப்ரான்னு ஒரு நியூஸ் போட்டிருந்த 2 நாள் முன்னாடி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட செக்டர் தப்பாக இருக்குது. அதுமாதிரி இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு. இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்டாக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ மேபி இருக்கலாம், அந்த ரீசன் கூட இருக்கலாம் அந்த ஸ்டாக்கில். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி டீட்டெயிலாக முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.